வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மாப்பிள்ள திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ள அல்வா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்பிச்சு வைப்பாங்க. திருநெல்வேலி அப்படின்னு போகிறப்போ அல்வா இல்லாமல் திரும்பி வராத ஆளுகளே கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் லாங்குவேஜாக இருக்கட்டும், கல்ச்சர், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு ஃபேமஸ் இருக்கும். இந்த ஊர்னா இது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்வா அப்படின்னு சொன்ன உடனே திருநெல்வேலி தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த அல்வா அப்படின்றது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, எஸ்பெஷலி இந்த இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதோட வரலாறு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை ஏன் இருட்டுக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது, இந்த அல்வா எப்போ இருந்து வந்தது, யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி விஷயம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்றது. நீங்கள் எப்போ திருநெல்வேலி அல்வாவை முதல்ல சாப்பிட்டீங்க அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த ஹல்வா வந்து நான் சாப்பிட்றப்ப டேஸ்ட் அப்படி இருந்துச்சு, அதை நம்ம டிஃபைன் பண்ணுறப்போ ஒரு நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்றது. சரி, இப்போ அந்த ஹல்வாவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஹல்வா அப்படின்றது அரபிக்கில் ஹல்ஃப் அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இங்கிலீஷில் ஹல்வா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சது 1840க்கும் 1850 இதுக்கு நடுவில் இன்பிட்வீன் கேப்பில் தான் ஹல்வா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை பற்றி அதை பற்றி போட்டிருப்பேன். லட்டுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சமோசாவாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சல்தனட் பீரியடில் தான் ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஹல்வாவும் டெல்லி சல்தனட் பீரியட்லேருந்து இந்தியாவுக்குள்ளே பெர்ஷியா வழியாக அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த புக் ஆஃப் டிஷ்ஷஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 வகையான ஹல்வா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் நிறைய வெரைட்டிஸான ஹல்வாஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8 வெரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷலாக இந்த ஹல்வா ஸ்வீட் செய்கிறதுக்குனே ஒரு தனியாக கிச்சனே வச்சுருப்பாங்களா அரசர்கள். ஸோ அவங்களுக்காக தனியாக செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹல்வாவெலாம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க ராஜ்புட்ஸ். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம இருட்டுக்கடை ஹல்வா அப்படின்றது எப்போ வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவுமே இந்த ராஜ்புட்ஸ் ராஜஸ்தான்லேருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி வாரணாசிக்கு வந்து அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து செட்டில் ஆகிருக்காங்க. திருநெல்வேலியில் யாருக்கு வந்து இதை முதல்ல செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் ஆஃப் சொக்கம்பட்டி அப்படின்றவர்கிட்ட தான் இந்த ராஜ்புட்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து வெளியில் கடையை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இந்த இருட்டுக்கடை அல்வாவோட வரலாறை பார்த்துடலாம். இதை ஏன் இருட்டுக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க, இது என்ன இருட்டில் தான் அல்வா வந்து செய்வாங்களா அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் வந்து கொஞ்சம் ஃபன்னியான விஷயம்லாம் தோணும். டார்க் ஷாப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அவங்க ஹல்வா விற்கிறது பார்த்தீங்கன்னா 3 மணி தான், சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் ஹல்வா விற்கிறாங்களாம். இதுக்கு வந்து இந்த ஃபாதர் ஆஃப் திருநெல்வேலி ஹல்வா அப்படின்னு சொன்னால் ஜெகன் சிங் அப்படின்றது நம்ம ராஜ்பூட்லேருந்து வந்தாங்களே. ஸோ அவங்க தான் அந்த ரெசிபி ஃபஸ்ட்டு திருநெல்வேலியால் ஹல்வா வந்து விற்றது அவர் தான், செஞ்சு விற்றது அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏன் லக்ஷ்மி விலாஸ் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்து பேர் வச்சாங்க. ஓல்டஸ்ட் திருநெல்வேலியிலேயே ஹல்வா கடை ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபஸ்ட்டு கடைனா இந்த லக்ஷ்மி விலாஸ் தான் சொல்கிறாங்க. லக்ஷ்மி விலாஸ்ன்றது நம்ம ஊர் பக்கம் பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஏன்னா அது அவங்க ஒரு ஆஃப் ரிலேட்டிவாக. ஸோ அவங்க வந்து என்னென்னா முதல்ல அல்வாவை அந்த ஏரியாவில் விற்றது அவங்க தானே. ஸோ அதனால லக்ஷ்மி விலாஸ் அப்படின்னு சொல்லி கடையை வந்து அதுக்கு பேர் வந்து வச்சுட்டாங்க அப்படின்றது வரலாறு சொல்லப்படுகிறது. ஸோ 1882 தான் ஃபஸ்ட்டு இந்த கடையை வந்து போட்டு ஸோ லக்ஷ்மி விலாஸ் அப்படின்னு சொல்லி கடையில் வந்து அந்த அல்வா அதெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இருட்டுக்கடை அல்வான்றது நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். பழைய காலத்தில் தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்க, இருட்டுக்கடை அல்வா வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த விளக்க மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க, அதில் மட்டும் தான் வித்துட்டு இருப்பாங்க. கியூலன்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பாங்கன்றது. இப்போது டெக்னாலஜியோட நிறையா மாறிடுச்சு. நீங்கள் திருநெல்வேலி ஹல்வா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருட்டுக்கடை.com அப்படின்னு சொல்லி டைப் நெட்டில் பார்த்தீங்கனாலே வீட்டுக்கே உங்கள் ஹல்வா பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அப்படின்றதும் டெக்னாலஜி லெவலில் நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கணும். சரி, இந்த விஷயம்லாம் யார் நமக்கு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சந்திரா ஸ்வீட்ஸ் அப்படின்ற கடையில் பிச்சையா அப்படின்றது தான் இந்த எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் இருட்டுக்கடை அல்வா மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, மற்ற அல்வாலாம் இல்லை, அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வச்சுருந்த ரெசிபிஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. திருநெல்வேலி அல்வாவுக்கு ஒரு தனி சீக்ரெட் இருக்குப்பா, அது மட்டும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹல்வா வந்து செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றோம். ஆனால் இருட்டுக்கடை அல்வா வந்து பார்த்திங்கன்னா அது செஞ்சு 3வது நாள் தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. 3வது நாள் ஐயையே அப்போ நம்ம யோசிக்கலாம். என்னென்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த கோதுமை பாலை ஃபுல்லாக புளிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் அந்த ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கும் தனியாக அது ரெடி ஆகிற வரைக்கும் அதை விட்டுருவாங்க. 3வது நாள் தான் அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மக்களுக்கு வந்து கேட்குறப்போ அதை எடுத்து கொடுப்பாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறது. அதனால தான் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நமக்கு அதோட சீக்ரெட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ இருட்டுக்கடை அல்வானா அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது நமக்கு இன்றைக்கி தான் தெரிய வரும். அது சாதாரண ஒரு ஹல்வா கடையை ஆரம்பித்து இப்போ பல கோடிக்கு சொத்து அதிபர் அப்படிலாம் இருக்காங்க. ரீசெண்டாக வந்து அந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஓனர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் செய்தியெல்லாம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சாதாரண ஒரு அல்வா கடையை ஆரம்பித்து பல கோடிக்கு சொத்து அதிபராக மாறியிருக்காங்க அந்த
பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கணும். அல்வாவை சாப்பிட்றதுக்கு 70 வயசாக இருக்கட்டும் 80 வயசாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. வாக்கிங் மாதிரி நம்ம தாத்தா பாட்டிங்களாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களாம் ஹாயா அப்படி வாக்கிங் வந்து அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. சில பேர் பார்சலும் வாங்கிட்டு போகிறது வழக்கமான விஷயங்கள். ஸோ திருநெல்வேலி போனால் அல்வா இல்லாமல் திரும்பக்கூடாது அப்படின்றது நம்ம ஒரு பழக்கத்திலே வச்ச ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது அந்த ஊர் ஃபேமஸில் என்ன இருக்கோ சாப்பிட்றதுக்கு அதை வாங்கிட்டு வர்றது தான் தமிழ்நாட்டு பண்பாடு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் திருநெல்வேலி ஹல்வாவும் அந்த கல்ச்சரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐடலாக இருக்குன்றது. இப்போ அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே திருநெல்வேலி டவுனில் அன்பு நகர் அப்படின்ற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹல்வா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வெப்சைட்டில் இருக்குது ettukadai.com, அதில் போய் ஆர்டர் பண்ணி ஹல்வா நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஷெடியூல் படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹல்வாவோட ஹிஸ்ட்ரியை முடிச்சாச்சு. ஸோ முக்கியமாக திருநெல்வேலி ஹல்வா அப்படின்னா இனிமேல் மறக்காதீங்க. ஈர்ட்டுக்கடை அப்படின்னா என்ன அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நமக்கு திருநெல்வேலி ஹல்வாவை அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அப்படின்றது நிறைய பேர்ட்டு ஹல்வா சாப்பிட்றப்ப எடுத்து சொல்லுங்கள் அப்படின்றது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஹல்வா சாப்பிட்ருந்தீங்கன்னா, திருநெல்வேலி ஈர்ட்டுக்கடை ஹல்வா சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, அதை பற்றி என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்றது. நாளைக்கு வீடியோ ஷெடியூல் படி மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.